அடுத்ததாக உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் நிறுவன தலைவர் சமுதாய போராளி ஐயா தேக்கமலை அவர்கள் தலைமை உரையாற்ற வருகை தர உள்ளார். அவர்களை மிகுந்த கரகோஷத்தோடு சிறப்புரையாற்ற அழைப்போமாக. மன்னிக்கவும், கொஞ்ச நேரம் நம்ம சாப்பிட்றத விரதமாக எடுத்து, ஏன்னா நம்ம பாறையில் கல் உடைக்கிறோம், கட்டட வேலை செய்கிறோம், ரொம்ப கடினமான வேலை செய்கிறதுனால பசி அதிகமாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் நமக்கான இது மாநாடு, அதனால் அரை மணி நேரம் அந்த பசியை பொறுத்துக்கிட்டு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இன்று நடைபெற்றிருக்கின்ற போயர் சமுதாய மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக நமது உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பிலே நடத்துகின்ற இந்த அரசியல் எழுச்சி மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக இங்கே கலந்து கொண்டு நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, உங்களோடு உறுதுணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன் என்று கூறி இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக இங்கே அமர்ந்து கொண்டு ஜொலித்து கொண்டிருக்கின்ற கதாநாயகன், மக்கள் சேவகர், ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒருங்கிணைப்பாளராக இங்கே வந்திருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா வாழவந்தியார் அவர்களே, இங்கே முன்னிலை பொறுப்பாற்றிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் வெங்கடேஷ் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய நமது சமுதாயத்துடைய தலைவர்களே, இனி பேசுகின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற தலைவர்கள் அனைவருக்கும், அதேபோல இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய வாழவந்தியார் அவர்களுடைய போர்ப்படை தளபதிகளே, நமது உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு எல்லா பேருமே சொல்கிறாங்க, அரசியல் கட்சிகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, சேத்துல கால் வச்சாதான் இன்னைக்கு சோத்துல கை வைக்க முடியும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் ஆங்காங்கே இன்றைக்கு விவசாயிகளை பெருமையோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் சொல்கின்றோம், நீங்கள் சேத்தில் கால் வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கிணறு வெட்ட வேண்டும், வாய்க்கா பறிக்க வேண்டும், அணை கட்ட வேண்டும். இதெல்லாம் கட்டினாதான் உங்களுக்கு அந்த சேத்துல தண்ணி வர்றதுக்கு நாங்கள் வாய்ப்பாக இருக்கிறோம். அதே போல இன்றைக்கு அடுக்குமாடி கட்டடங்களாக இருக்கட்டும், மிக சொகுசான பங்களாக்களாக இருக்கட்டும், இன்றைக்கு ஆட்சி செய்து இருக்கின்ற தலைமைச் செயலகமாக இருக்கட்டும், மிக தங்கத்தில் சாலைகளாக இருக்கட்டும், கோயில்களாக இருக்கட்டும், கோயிலுக்குள்ளே இருக்கின்ற ஆண்டவனாக இருக்கட்டும், அத்தனை படைப்புகளும் நாங்கள் தான் செய்கின்றோம். ஆக நாட்டினுடைய முதல் தொழிலாளி, மூத்த தொழிலாளி நாங்கள் தான். அதனால்தான் அன்றைக்கே தொழிலாளி என்ற படத்திலே ஆல்ரெடி அருணா அவர்களுடைய குரல் பதிவிலே அந்த பாடல் வரிகளிலே அருமையாக சொல்லியிருப்பார். கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும், அன்று நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும் என்று பாடியிருக்கின்றார். ஆக இன்றைக்கு குனிந்து தலை நிமிராமல் இந்த பாறையே இந்த கட்டடமே கதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் இந்த ஆட்சியாளர்கள் மத்தியிலும் இந்த அரசியல் மத்தியிலும் என்றைக்கு திரும்பி பார்க்கின்றார்களோ அன்றைக்கு ஒரு புதிய அரசியலும் புதிய ஆட்சியும்
அமையும் என்பதை நம்பிக்கையோடு பாட இருக்கின்றார். ஆக அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கின்றது எங்களுடைய போயர் சமுதாயத்தினுடைய உரிமைகளை வாங்குவதற்காக. இந்த ஆட்சியாளர்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்? ஒன்றும் அவங்க கொடுக்குற பிச்சையெல்லாம் நம்ம கேட்கவே இல்லை. இன்றைக்கு கோடி கோடியாக கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற இந்த கனிம வளம் கல்குவாரியிலிருந்து வருகின்ற அந்த பங்களிப்பிலே எங்களுக்கு உண்டான உரிமைகளை கொடு என்று கேட்கின்றோம். இன்றைக்கு கட்டுமானத்தில் இன்றைக்கு 30,000 கோடி ரூபாய் இன்றைக்கு அரசினுடைய நிலுவையிலே நிதி இருக்கின்றது. மத்திய அரசாங்கம் இன்றைக்கு கட்டுமான நலவாரியத்திற்காக நிதி ஒதுக்கப்பட்டதை இன்று வரை இந்த தமிழக அரசாங்கம் இந்த நலவாரியத்தினுடைய மக்களுக்கு எந்த பயன்களையும் செய்து கொடுக்கவில்லை. ஏன் செய்து கொடுக்கவில்லை? இன்றைக்கு நாட்டிலே 80% பேர் கட்டட வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது போயர் சமுதாய மக்கள் தான். ஆனால் அந்த கட்டுமான நலவாரியத்தினுடைய தலைவர் பதவியை மாற்று சமுதாயத்திற்கு கொடுத்துவிட்டு இந்த கட்டட தொழிலாளர்களுக்கான நலன்களை எப்படி அவர் செய்வார்? அதை தான் நாங்கள் கேட்கின்றோம். கட்டுமானத்தினுடைய நலவாரியத்தினுடைய தலைவர் பதவியை எங்களுக்கு கொடு என்று கேட்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கல்குவாரிகளிலே இன்றைக்கு தொழிலாளர் கல்லுடைக்கின்ற தொழிலாளர்களுக்கு ஆங்காங்கே கல்குவாரிகளை வழங்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து அந்த குவாரிகளை கல்லுடைக்கின்ற தொழிலாளர்களுக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டு இன்றைக்கு குவாரியினுடைய முதலாளிகள் அரசியல்வாதிகளுடைய பினாமிலாக இன்றைக்கு கோடி கோடியாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய இந்த மாநாடே நடக்காது என்ற அளவிற்கு நெருக்கடி கொடுத்தார்கள் இந்த ஆட்சியாளர்கள். நான் இதை பகிரங்கமாக இங்கே சொல்லியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மாநாடு நடத்துவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே அனுமதி கொடுங்கள் என்று மாவட்டத்தினுடைய துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு மனு கொடுத்திருந்தோம். அவர் ஊர்வலம் செல்வதற்கு தடை இருந்தால் ஒரு 10 நாள் 15 நாள் முன்பே சொல்லியிருந்தால் நாங்கள் கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கி அந்த ஊர்வலத்தை நடத்தியிருப்போம். எங்களால் முடியும். ஏனென்றால் கரடு முரடான பாறைகளை 20 ராத்தல் 18 ராத்தல் சமட்டி எடுத்து நாங்கள் அடிக்கின்ற வல்லமை படைத்தவர்கள். நாங்கள் நினைத்தால் இந்த ஆட்சியினுடைய தலைமைச் செயலகத்தை தூள் தூளாக ஆக்குவதற்கும் தயங்க மாட்டோம். ஏனென்றால் எங்களுடைய உரிமைகளை கொடுன்னு தான் கேட்குறோம். உங்களை கோட்டையை உடைக்கிறதுக்கு நாங்கள் வரல, எங்களுடைய உரிமையை கொடுன்னு கேட்குறோம். கொடுக்கலைன்னா எங்களுடைய உரிமையை எடுப்பதற்கான முயற்சி எடுப்போம். என்ன பண்ணுறீங்க? ஒரு கொடி நடக்கூடாது, ஊர்வலம் போகக்கூடாது. ஆனால் ஆளுங்கட்சி நீங்கள் போகலாமா? நடந்து ஊர்வலமா? கொடி நட்டா இந்த சமுதாயமெல்லாம் ஒன்று சேர்ந்துருமே, இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கிட்ட ஓடி போயிடுவாங்களே. இத்தனை வருஷமும் நீங்கள் அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. 2001 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி என்ன சொன்னார்? இந்த போயர் சமுதாய மக்களுக்கு நல வாரியம் அமைப்போம்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னார். அதை நம்பி ஓட்டு போட்டோம். அதுக்கப்புறம் 2006 என்ன சொன்னார்? கல் ஓட்டார், மண் ஓட்டார், சுண்ணாம்பு ஓட்டார் இதெல்லாம் இணைத்து போயர் என்று அறிவிப்போம்னு தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்தார். அதுக்கு நம்பி ஓட்டு போட்டோம். 2011 டிஎம்கே என்ன சொல்லுச்சு? கல்லுடைக்கிற தொழிலாளருக்கு நலவாரியம் அமைப்போனாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் சொன்னாங்க, டிஎம்கேவும் சொன்னாங்க. ஆனால் சொல்கிறது மட்டும்தான் அவங்களுடைய கடமை, அவங்களுடைய ஓட்டுக்களை வாங்குவது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. ஆனால் சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ இது போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை அங்கே பேசுவதற்கு நாதி இல்லை. ஆகவே தான் நாங்கள் இங்கிருந்து சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் செல்வதற்கு தயாராகப்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம் என்பதற்காக தான் இந்த அரசியல் மாநாடு. நாங்கள் சட்டமன்றத்தில் சென்று எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் பேசுவோம். நீங்கள் என்ன பேசுறீங்க? நாங்கள் பேச போகிறோம். அதனால தான் குனிந்த தலை நிமிர்ந்து விட்டோம். நிமிர்ந்த தலை நாங்கள் சட்டமன்றத்தினுடைய கோட்டைக்குள்ளே நுழைய முயற்சி செய்கிறோம். அதற்காக எங்களுடைய உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் எங்களுக்கு உண்மையாக இங்கே வந்திருக்கின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. அண்ணன் குணசேகரன் அண்ணன் போன்றவர்களெல்லாம் நம்ம எங்களுடைய இந்த சமுதாயத்தை பற்றி பேசும் பொழுது
உண்மையிலேயே அவர் ரொம்ப சிரமமாக பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மக்களை திரட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அதையும் தாண்டி இந்த மாநாடு சிறப்பாக நடத்த வேண்டும். இந்த மாநாடு உங்களுடைய மாநாடாக பார்க்காமல் இந்த ஆட்சியாளர்கள் இந்த மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களை எங்கெங்கே ஏமாற்றுகிறார்களோ அங்கெல்லாம் நான் வந்து நிற்பேன் என்று மக்கள் சேவகர் வாழவந்தியார் அவர்களுடைய தைரியம்தான் இந்த மாநாடு இங்கே நடந்தது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். எங்கள் சமுதாயத்தில் ஏன்னா கூலி வேலைக்கு போகிறாங்க, ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி மாநாடு நடத்த முடியாது. நான் முதல் முறையாக சந்திக்கும் போது அண்ணன்ட்ட சொன்னேன், வாழவந்தியார் அண்ணன்ட்டு சொன்னேன். ஆனால் அவ்வளவு எங்கள் சமுதாய மக்கள்லாம் ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு தான் காலையிலேருந்து நைட் சாயந்தரம் வரைக்கும் வெயிலில் கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் இந்த ஒரு அரசியல் எழுச்சி மாநாடை கொண்டு வருவது என்பது சாத்தியக்கூறுகள் அல்ல. குறைந்தது ஒரு 10-20 லட்சம் செலவாகுமே, நான் எப்படி நடத்த முடியும் என்று அண்ணனிடம் கேட்கின்ற பொழுது உண்மையிலேயே என்னுடைய 25 ஆண்டுகால பணிகளிலே ஒரே வார்த்தை சொன்னார், மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, செலவுக்கு நான் பார்த்துக்கிறேன். மாநாட்டு செலவுக்கு 1 லட்சம் கொடுக்கல, 2 லட்சம் கொடுக்கல, 10 லட்சம் ரூபாய் வாரி வழங்கி இருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த சமுதாய மக்களை தேடி செல்லுகின்ற அவர் பின்னால் நாம் ஏன் இருக்கக்கூடாது? அவருடைய கரங்களை உயர்த்துவோம். ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெங்கு இருக்கின்றவர்களை ஒருங்கிணைப்படுத்துவோம். நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம். இந்த ஆட்சியாளருக்கு எதிராக நாம் நிற்போம். ஒன்றும் இல்லை, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒருங்கிணைச்சிட்டா ஆட்சி யார் அமைக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆட்சி யார் அமைக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அவங்க ஒரு 40 சீட்டு 50 சீட்டு இருக்காங்கன்னா நம்ம 80 சீட்டு இருப்போம். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம், ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தெலுங்கு மக்கள்களை இன்றைக்கு சீமான் வந்தேரின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டையே காப்பாற்றினது தெலுங்கு மக்கள் தான். ஆக நாட்டையே காப்பாற்றிய அந்த தெலுங்கு மக்கள் இன்றைக்கு 2 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். ஆக ஒன்று சேர விடாமல் இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சதி செய்து கொண்டு இருக்கின்றது. எதையாவது ஒன்று குப்பையை தூக்கி போட்டுட்டு இந்த தெலுங்கு மக்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்னு நாடகத்தை நடத்தி எங்களை எல்லாம் பிளவுபடுத்தியது தான் இந்த 2 கட்சிகள் செய்த சதி திட்டம். ஆனால் இந்த 2026 அது நடக்காது நடக்காது நடக்காது. நிச்சயமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு யார் ஆட்சி அமைக்க போவது என்பதை முடிவு செய்கின்ற இந்த அரசியல் எழுச்சி மாநாட்டு இந்த நாளிலே நாங்கள் பகிரங்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கு உறுதுணையாக இங்கே இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற தலைவர்களே சாட்சி. ஆக நான் அதிக நேரம் பேச முடியாது, இன்னும் தலைவர்கள்லாம் நிறைய பேசுகிறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய உரிமைகளை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழகத்தில் 50 லட்சம் சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆங்காங்கே நாம் எல்லாம் அணிதிரள் வேண்டும் என்பது அவசியம். இல்லை என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி, நம்ம படித்த பிள்ளைங்களுடைய வேலை வாய்ப்பு, நம்மளுடைய பொருளாதாரம் அனைத்தும் வீணா போய் நாம் நடுத்தருவில் மீண்டும் கொத்தடிமைகளாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் புதுசாவெல்லாம் எதுவும் செய்யலை, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகளையும் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்க நம்மளுக்கு? அதனால் இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. நாம் எல்லாம் ஒன்று சேருவது என்பதுதான் உண்மை. அந்த ஒற்றுமையை நாம் பலப்படுத்துவோம், ஒற்றுமையை பலப்படுத்துவோம். தமிழகம் முழுவதும் நாம் ஆங்காங்கே இது போன்ற மாநாடுகளும் கூட்டங்களும் நடத்தி நம்மளுடைய இருப்புகளை வெளிப்படுத்துவோம். நிச்சயமாக அண்ணன் வாழவந்தியார் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு சட்டமன்றத்தை நோக்கி நாம் செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் வாழவந்தியார் அவர்களுக்கு எனது நன்றி கடன் பரிசாக சமர்ப்பிக்க இருக்கின்றேன். மிகுந்த கரகோஷம் எழுப்புவோம்.